லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் வந்து பார்க்குறேங்கம்மா. இது எப்படின்னா தொன்றுதோறும் எத்தனை யுகங்கள் பிறந்து திரும்ப எத்தனை யுகங்கள் அழிஞ்சாலும் இந்த 3 விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. இன்னும் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக முருகப்பெருமான் எங்கே காட்டுறாருன்னா என்னோட வள்ளியூர் பயணத்தில் காட்டுறாரு. வள்ளியூரில் முருகர் கருவறைக்கு பக்கத்தில் அஷ்டகன்னிகள் வழிபாடு இருக்குது. அஷ்டகன்னிகள் வந்து மேலே இடைக்காடர் சித்தர் முருகன் வணங்கியிருக்காரு. அந்த அஷ்டகன்னிகள் சப்தகன்னிகளே வணங்குற ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான். இது பங்குனி உத்திரம்னாலே உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குற நாள். மற்ற நாளில் கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க, கும்பிடல, ஏதாவது ஒரு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கூட பங்குனி உத்திரம் அன்னைக்காவது மனிதனான் பிறந்த எல்லாருக்கும், அந்த ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே 27 வயசில் ஒரு கல்யாண யோகமோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ வருங்கம்மா. அது காதலாவோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ அந்த 27 வயசை விட்டுட்டாங்க அப்படின்னா இல்லையா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் வேண்டு நிறைவேற்றதுக்கப்புறம் அதை நன்றி சொல்லும் விதமாக அடுத்த வருஷம் பால் கூட எனக்கு. இந்த பால் குடம்ன்ற என்ன கான்செப்ட்னாங்கம்மா, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, நீங்கள் எப்போ இறைவனுக்கு மனசார ஒரு பொருள் சாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அது வாங்குறது. இந்த பால் கூட விரதத்தை தாண்டி ஒரு உன்னதமான ஒரு விரதம் இருக்குது, அது எல்லாருமே கடைபிடிக்கலாம். பால் கூடமாவது நம்ம விரதம் இருந்து மாலை போட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் உடல் சுத்தமும் மன சுத்தமும் இருந்து போகணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விரதம் வந்து ரங்கநாதருக்கு, சிவன் பார்வதிக்கு, முருகப்பெருமானுக்கு, ராமர் சீதைக்கு எல்லாத்துக்குமே பங்குனி உத்திரனால தான் வந்து திருமணம் ஆகியிருக்கு. அந்த ஒரு தொடர்ச்சி தான் இந்த பங்குனி உத்திரம். கல்யாண விரதமாக இல்லை திருமணத்தை வரனை கொடுக்குற விரதமாக சொல்லப்படுது, அது உண்மைதாங்கம்மா. இந்த ஓப்பனிங் சீன்லேருந்து முருகர் இன்டர்வல் சீனில் அந்த அம்மா வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, அது பார்க்குறப்பே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என் முருகன் வந்து நிப்பாண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு, எமனே வந்தாலும் என் முருகன் வந்து காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்க மஞ்சள் துணி இப்போ சொல்லும் கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகர் அதிசயங்களையும் முருகர் அற்புதங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருகன் அருட்செல்வர் ஜெயம்.எஸ்.கே. கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. சரி, இந்த காணொளியில் வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு திருநாளாக கருதப்படுறது பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திர திருநாளினுடைய வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன, வழிபாட்டு முறை என்னங்கிற மாதிரியான பல தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நாங்கள் காத்திருக்கோம் சார். முதலாவதா இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற இந்த ஒரு நாள் எப்படி உருவாச்சு? பங்குனி உத்திரம்ன்றது என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் வந்து பார்க்குறேங்கம்மா. இது எப்படின்னா தொன்றுதோறும் எத்தனை யுகங்கள் பிறந்து திரும்ப எத்தனை யுகங்கள் அழிஞ்சாலும் இந்த 3 விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம். இந்த 3மே பெண் தெய்வ வழிபாடாக இருந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வழிபாடாக மாறி இருக்கு. அதுவும் பங்குனி உத்திரம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப தொன்று தொட்ட காலத்தில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி உத்திரம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். எப்படி முருகப்பெருமான் அவதரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த முருகப்பெருமான் உகந்த நாளை எங்கே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள், நவ மாதர்கள், சப்த மாதர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்கம்மா. இந்த எல்லா வழிபாடுமே பங்குனி உத்திரம் தான் நடந்திருக்கு. ஸோ இவங்க தான் ஒரு பிறப்புலையும் வந்து கார்த்திகை பெண்களாக மாறி முருகரை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சப்தகன்னிகள் வணங்குறோம்ல, அஷ்டகன்னிகள் வணங்குறோம். போன நேர்காணலில் வந்து நீங்கள் கேட்டீங்க, அது எப்படி சார் சப்தகன்னிகளுக்கும் முருகருக்கும் தொடர்பு இருக்குது, ஏதாவது வரலாற்று இருக்கான்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே அப்போ வந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நான் பதிவுப்படி காட்டியிருந்தேன். இன்னும் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக முருகப்பெருமான் எங்கே காட்டுறாருன்னா என்னோட வள்ளியூர் பயணத்தில் காட்டுறாரு. வள்ளியூரில் முருகர் கருவறைக்கு பக்கத்தில் அஷ்டகன்னிகள் வழிபாடு இருக்குது. அஷ்டகன்னிகள் வந்து மேலே இடைக்காடர் சித்தர் முருகன் வணங்கியிருக்காரு. அந்த அஷ்டகன்னிகள் சப்தகன்னிகளே வணங்குற ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான். ஸோ இது ஒரு பெரிய தொடருக்குமா. இது எங்கே தொன்று தொட்டு காலம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ஆரம்பிக்குது. குமரிக்கண்டம் வரைக்கும் தொடர்ந்து காலப்போக்கில் இப்போ வந்து பங்குனி உத்திரம் முருகர் வழிபாடு வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள். பங்குனி உத்திரம் வழிபாடை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி உத்திரம்னாலே உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குற நாள். மற்ற நாளில் கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க, கும்பிடல, ஏதாவது ஒரு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கூட பங்குனி உத்திரம் அன்னைக்காவது குறைஞ்சபட்சம் நீங்கள் இறைவனை மனதார நினைச்சு வாடிய போடுறப்போ ஒரு உயர்வை கொடுக்கும். அதுவும் எப்படிப்பட்ட நாளாக சொல்லப்படுதுனாங்கம்மா, இப்போ நம்ம தெரியாமல் நிறைய பாவம் செஞ்சுருப்போம் எல்லாருமே. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் பிறந்தலேருந்து யாருக்குமே கெடுதல் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க. ஒரு முருகபக்தர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை சார், ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சேன். ஒரு நாயும் இணையிறப்போ நான் வந்து 5 வாட்டி கல் எடுத்து அடித்து பிரித்து விட்டேன். அதோட எதிர்வினையா இல்லை என்னோட பர்த் கர்மாவான்னு தெரியலங்க சார். இப்போ என் மனைவி கூட இல்லை,
நாங்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கோம் சார். இப்போ உங்கள் கர்மா சமீபத்தில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒருவேளை இந்த காரணமாக இருக்குமோன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்குறேன்னாரு. ஸோ தெரியாமல் செய்த பாவங்கள் நிறைய. இப்போது சும்மா ஒரு ரோட்டில் போயிருப்பான், ஒரு பாம்பு இருந்திருக்கும். அந்த பாம்பு நிறைய மாத கர்ப்பமாக இருக்கும்போது இவன் அடிச்சிருப்பான். அதோட தாக்கம் எத்தனை தலைமுறைக்கு தாக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய இது. அந்த மாதிரி தெரியாமல் செய்த பாவங்களை வந்து தீக்கிறனால பங்குனி உத்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தில் பாவங்கள் போக்கும் நாளை தாண்டி பங்குனி உத்திர வழிபாடு உங்கள் பாவங்களை வந்து தீர்க்கும். நம்மளோட பிறப்பே ஊழ்வினை கர்ம வினைதானங்கம்மா. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பர்த் எடுத்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு சொல்கிறோம், புண்ணியம் சொல்கிறோம். ஆனால் இந்த பிறப்பில் செய்கிற பாவத்தை நீக்கிறதுக்கு வேறு எங்கே வழி அப்படின்னு இறைவன் கொடுத்துருக்காருன்னா பங்குனி உத்திர நாளை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பங்குனி உத்திர நாள் இன்னொரு அடுத்தது முக்கியமான சொல்லப்படுறது கல்யாண விரதம் வந்து பெரிய விரதமாக சொல்லப்படுறது இந்த பங்குனி உத்திரங்கம்மா. இந்த பங்குனி உத்திரத்தில் 2 நாளாக திருமணம் ஆகாதவங்க, நான் சமீபத்தில் ஒரு கர்ம ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்து பெங்களூரில் வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா, எல்லாருக்குமே மனிதனான் பிறந்த எல்லாருக்குமே, அந்த ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே 27 வயசில் ஒரு கல்யாண யோகமோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ வருங்கம்மா. அது காதலாவோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ, அந்த 27 வயசை விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப எப்போ அவங்களுக்கு அந்த சர்க்கிள் வருதுன்னா, திரும்ப எப்போ அவங்க வாழ்க்கையில் 9 கூட்டி என்ன வருதோ அப்போ தான் வருது. ஸோ இது ஒரு பெரிய கர்ம சுழற்சியோட ஒரு பெரிய திருவிளையாடம் தான் சொல்லணும். 27 வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா திரும்ப உங்களுக்கு மேரேஜ் வந்து இன்னொரு 4 வருஷமோ 5 வருஷமோ தள்ளி போகுது. அதுக்கு நடுவில் வந்து ஆகவே ஆக மாட்டேங்குது. நான் வந்து பெரிய ஒரு ஆதாரமாகவே எடுத்து வச்சுருக்கேன். அப்போது அந்த 27 வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுங்க. அதுதான் உங்களோட கர்மா சுழற்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும். நல்லதோ கெட்டதோ, வேலை கிடச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், சொத்து விற்றதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்கனாலே கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி வந்து கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறது கூட சில பேர் தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி தள்ளி போட்டவங்களில் ஒரு 90% பேர் இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாமல் இவங்க நினைக்கும் போது குழந்தை கிடைக்கிறது இல்லை. இயற்கையை கொடுக்குறது நீங்கள் வாங்கிக்கணும். எப்போ நீங்கள் இயற்கையை கொடுக்குறத மறுக்கிறீங்களோ அப்பயே இயற்கையை வந்து திரும்ப நீங்கள் கேட்குறப்போ அது கொடுக்குறது வந்து பலவித சோதனைகள் பலவித தடங்கள் தாண்டி தான் கொடுக்கும். அதில் இந்த கல்யாணன்றது ஒரு பெரிய விஷயங்கம்மா. முதல்ல வந்து நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு 100 தெரு இருக்குன்னா யாராவது ஒரு வீட்டில் தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 தெருவில் ஒரு வீட்டில் குழந்தை இல்லைன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 20 தெரு எடுத்திங்கன்னா யார் வீட்லையாவது 35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண் இருப்பான். ஆனால் இப்போ வந்து இந்த கல்யாணம்ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. சமீபத்தில் முருகர் ஆராய்ச்சியில் வந்து ஒரு கோயிலுக்கு கொண்டு நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த கோயில் தான் வள்ளியூர். இந்த வள்ளியூருக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் இலங்கைக்கும் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கே முருகப்பெருமான் ஒரு வழி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க முருகப்பெருமான் நினச்சி ஒன்று நீங்கள் இந்த பங்குனி உத்திரத்துக்கு பால் குடம் எடுங்க. இல்லையா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் வேண்டு நிறைவேற்றதுக்கப்புறம் அதை நன்றி சொல்லும் விதமாக அடுத்த வருஷம் பால் குடம் எடுங்க. இந்த பால் குடம்ன்ற என்ன கான்செப்ட்னாங்கம்மா, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசி இறந்து முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குற ஒரே உணவு பால் தான். முதல் குடிக்கிற தாய்ப்பால், கிடச்சதுக்கப்புறம் அது எந்த மதமாக இருந்தாலும் இந்த பால் சடங்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. இது ஒரு பெரிய தொடர்ச்சியாக நீங்கள் எப்போ பால் குடத்தை தூக்கி தலையில் வைக்கிறீங்களோ அப்பயே உங்கள் தலைகணம் வந்து கம்மியாகுது. இது இயற்கையை வந்து சொல்லாமல் சொல்கிற பாடம். எல்லா மனிதனும் துன்பப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தலைகணம் தான். அந்த தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னாலே தலைக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலைகணம் குறையும். அதில் நம்ம எல்லா தலைகணத்தையும் கீழே விட்டு எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் முருகர்கிட்ட முழு சரணாகதியாகி ஒரு பசும்பால ஒரு குடத்தை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற முருகா அப்படி நீங்கள் நினைக்கிறப்பயே இயற்கை வந்து உங்களுக்கு கருணையோடு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். முருகப்பெருமானும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த பால் குடம் விரதன்றது வந்து ஒரு பெரிய கன்செப்ட். உலகம் ஃபுல்லாகவே தைப்பூசத்தை விட அதிகமாக பால் குடம் ஏந்தி பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு முருகர் திருவிழான்னா அது பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரம் 4 அப்படின்றத பங்குனி உத்திரம் திருவிழான்னு தான் சொல்லணும். நீங்கள் பல ஊர்களில் வந்து இலங்கையில் பங்குனி உத்திரத்துக்குன்னு நிறைய விடுமுறையெல்லாம் விடப்பட்ட காலம் உண்டு. அதேமாதிரி பௌர்ணமிக்கு அங்கே விடுமுறை விடுறாங்க. நான் பௌர்ணமி தியானத்தை பற்றி சொல்லியிருப்போம் பாருங்கள். இப்பயும் இலங்கையில் வந்து பௌர்ணமிக்கு விடுமுறை. இது யார் கொண்டு வந்திருப்பா, எதுக்காக கொண்டு வந்திருப்பான்றதுக்கு பின்னாடி தான் பிரபஞ்சம் ரகசியம் இருக்குது. நிச்சயமா. சரி, இப்போ நம்ம வந்து கந்த சஷ்டிக்கு சொல்லும் பொழுதும் சரி, தைப்பூசத்துக்கு சொல்லும் பொழுதும் சரி, விரதம் சார்ந்த விஷயங்களை சொல்லுவோம். தைப்பூசத்துக்கு நீங்கள் தான் வந்து வாழ்வை மாற்றுகிற அந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உங்களுடைய முருகர் ஆராய்ச்சியிலேருந்து கண்டுபிடிச்சி மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பங்குனி உத்திரத்தில் நான் அந்த முருகப்பெருமான் கிட்ட வந்து சரணாகதி அடையணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ண கர்ம வினைகள்லேருந்து அதிலிருந்து வெளியில் வந்து முருகனையே நினச்சி நான் முருகன்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர திருநாளில் நான் என்ன மாதிரியான விரத முறைகளை கையாளலாம்? இந்த பால் குடம் விரதன்றது ஒரு பெரிய விஷயங்கம்மா. ஸோ இந்த பங்குனி உத்திரம் வந்து மார்ச் 31ஆம் தேதி மாலை ஆரம்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை வரை இருக்குமா. செவ்வாய் புதன்கிழமை ரெண்டுமே சேர்த்து வர்றதுனால நீங்கள் திங்கக்கிழமையே அதுக்கு தயாராகி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மாலை அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தாலும் சரி, இல்லை புதன்கிழமை காலையில் நீங்கள் பாலை உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ கோவில்களில் இப்போ நீங்கள் சென்னை எடுத்துட்டிங்கன்னா வடபள்ளி ஆண்டை சுற்றி இருக்கிற பல உப கோவில்களில் வந்து மொத்தமாக அங்கே பக்தர்கள் திரண்டு பால் குடம் எடுத்து வந்து முருகர் கொடுப்பாங்க.
அந்த அபிஷேக பால் வந்து ஒரு சொட்டு கூட வீணாகாமல் டைரெக்டாக முருகருக்கு போகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒருவேளை வடபழனி கோயிலுக்கு வர முடியல, தூரமாக இருக்குது, கூட்டமாக இருக்குது அப்படின்னா கந்தக்கோட்டம் போங்க, இல்லை ஆண்டார்குப்பம் போங்க, சிறுவாபுரி போங்க, இல்லை உங்கள் சின்ன சின்ன தெருவில் பாலமுருகர் கோவில் இருக்கும், அந்த கோயில் முருகருக்கு போய் கொடுங்க. இந்த பால் குடம் ஏந்தி நீங்கள் எப்போ போகிறீங்களோ, உண்மையிலே எங்கள் அம்மாலாம் வந்து பால் குடம்லாம் வந்து எடுத்து நான் சின்ன வயசில் பார்த்ததில்ல. சமீபத்தில் ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து அவங்க முருகப்பெருமான் அருளால் பால் குடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றணும், நம்ம பட்ட வழிபாடு எல்லாமே வந்து எதுவுமே பலன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா அந்த பால் குட வழிபாடு பெரிய வழிபாடுங்கம்மா. கண்டிப்பாக சார். சார் இப்போ பொதுவாக பால் குடம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு கோயிலில் இருக்க குறிப்பிட்ட முருகர்கிட்ட எனக்கு இதை மட்டும் நிறைவேற்றி கொடு முருகா, நான் பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. அந்த பால் குடம் எடுக்கிற தருவாயில் ஒன்று அந்த கோயிலில் சரியான கூட்டமாக இருக்குது, கால் வைக்கவே முடியல அப்படிங்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எப்போ இறைவனுக்கு மனசார ஒரு பொருள் சாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதை வாங்குறது இறைவனோட வேலை, உங்கள் வேலை கிடையாது. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, சோஷியல் மீடியா ரீல்ஸில் பார்த்தேன், முருகருக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பொருள் வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படியோ அந்த பொருள் எங்கே யார் மூலயமா போய் இன்னொரு பெண் பக்தர் மூலயமா போய் கரெக்டாக முருகனுக்கு போய் சேர்ந்துச்சு. நீங்கள் மனசார நினைக்கிறது தான், பால் குடம் போகுது, கூட்டம் இருக்குது, முருகன் நம்ம அபிஷேகத்தை ஏற்றுப்பாரா அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையுமே உன்னை மறக்கக்கூடாது முருகா. நம்மளுக்கு இன்பமே வந்தால் மக்கள் வந்து தெய்வத்தை நினைக்கவே மாட்டாங்க தெரியுங்களா. கஷ்டம் வரும்போது தான் இல்லை, குந்தி தேவி கூட வந்து கிருஷ்ண வந்து உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு துன்பத்தை கொடுன்னு சொல்லி கேட்டாங்களாம். என்ன நீ இப்படி வித்தியாசமாக கேட்குறமான்னா, இன்பமே இருந்தால் உன்னை நினைக்கவே மாட்டேன், இதுதான் உண்மை. நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்க வேண்டியது, நான் உனக்கு சாத்திர முருகா வாங்கிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது பாலோ தேனோ பஞ்சாமிர்தமோ விபூதியோ எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பங்குனி உத்தரத்துக்கு தான் அந்த பால் கூட வழிபாடே தொடங்கியிருக்குங்கம்மா. அது வந்து ஒரு பெரிய முருக சக்தியில் முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம். இந்த பால் கூட விரதத்தை தாண்டி ஒரு உன்னதமான ஒரு விரதம் இருக்குது, அது எல்லாருமே கடைபிடிக்கலாம். பால் கூடமாவது நம்ம விரதம் இருந்து மாலை போட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் உடல் சுத்தமும் மன சுத்தமும் இருந்து போகணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விரதம் வந்து எல்லா பக்தர்களும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக முருகர் வந்து கனவுல வருவார், எல்லார் கனவுலும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லார் கனவுலையும் முருகர் வந்திருப்பார். ஆனால் 99% முருகர் வந்து கனவு வந்திருக்கும்போது பேசாமல் தான் நின்று இருப்பார். யார் கனவுலையும் பேசியிருக்க மாட்டார். முருகர் உருவம் பார்த்துருப்பீங்க, முருகர் கை பார்த்துருப்பீங்க, வேல் பார்த்துருப்பீங்க, முருகர் முகம் பார்த்துருப்பீங்க, முருகரோட பின்புறம் பார்த்துருப்பீங்க. ஏன் பேசாமல் இருக்காருன்னா, அதுதான் தெய்வம் ஒரு பெரிய திருவிளையாடல் வந்து உணர்த்துதுங்கம்மா. சொல்லற சும்மாயிரு அப்படின்னு முருகர் சொன்னார்ல, அந்த சொல்லற சும்மாயிரு என்னென்னா, நீ எப்போ பேசாமல் இருக்கோ அப்போ தான் தெய்வமாக மாறுற. நீ பேசிகிட்டே இருக்கிற வரைக்கும் தெய்வ நிலையை உணர்றதும் தெய்வ நிலையை வந்து கடந்து போகிறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே எப்போ தெய்வமாக மாறுறாங்கன்னா, நீங்கள் பேசாமல் சுற்றி நடக்கிறத வாட்ச் பண்ணும்போது தான். இறைவன்கிட்ட போய் நம்ம எத்தனையோ குறைகள் சொல்கிறோம், எத்தனையோ விஷயம் சொல்கிறோம். இறைவன் மட்டும் பேசியிருந்தாருன்னா நம்ம மக்களுக்கு இந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்துமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஜோவியலாக போயிருப்பாங்க. ஸோ அதில் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ, இல்லை நான் உத்திர நாள் முழுவதுமே வந்து மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைப்பிடிச்சு பாருங்கள். இந்த ஒரு மௌன விரதம் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இயற்கை சக்தியும் முருக சக்தியும் உணர்த்தும். ஸோ மௌன விரதம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய உத்தமங்கம்மா. அதில் இத்தனை நாள் இருக்க முடியாதவங்க, இருக்கணும்னு நினச்சவங்க அன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தியானம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் கண்ணை மூடி தியானம் பண்ண உட்கார வைக்கிற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பௌர்ணமி தியானம் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஒரு கடற்கரையிலையோ இல்லை ஒரு நதிக்கரையிலையோ இல்லை ஒரு கிணத்து பக்கத்துலையோ இல்லை குளத்து பக்கத்துலையோ நீங்கள் உட்காந்து தியானம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தியானம் கை கொடுக்கும். இந்த மௌன விரதம் பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நிச்சயமா சார். ஸோ பொதுவாகவே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமான ஒன்று. இந்த பங்குனி உத்திர திருநாளில் மக்கள் என்ன மாதிரி உண்மையிலே இந்த கேள்வி மூலிமா நிறைய முருக பக்தர்கள் வாழ்க்கையை மாறுங்கம்மா. இருக்கிற தானத்தில் உயர்ந்த அன்னதானம் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்குற ஒரு தானம் தான். நீங்கள் தான தர்மம்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ரோட்டில் போகிறப்போ ஒரு ஆணி இருக்குது, அந்த ஆணியை உங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க, யார் காலையும் குத்தக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய தானம், பெரிய புண்ணியமானு சொல்லப்படுது. அதில் இந்த பங்குனி உத்திர காலம் வந்து ரொம்ப வெயில் காலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் குடை தானம் கொடுக்குறது வந்து உங்களுக்கு பெரிய வாழ்க்கையை மாற்றுங்கம்மா. நீங்கள் முயற்சி பண்ணி நான் வந்து நினச்சோடனே வாங்கி கொடையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க நடந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குடை தானம் வந்து கொடுக்கவே முடியாதுங்கம்மா. எனக்கு காசியில் ஒருத்தர் சொல்லி கொடை தானம் கொடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் என் வண்டியிலே இருந்துச்சு. அந்த கொடை எடுத்து கொடுக்குற நினைப்பா மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணி பல சோதனைகள் தடைகள் தாண்டி அந்த குடை தானம் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த குடை தானம் உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி 1 கொடையோ 2 கொடையோ கொடுத்து பாருங்கள். அது மிகப்பெரிய அளவு கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய பாலங்கம்மா குடை தானம். எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் குடை தானம் கொடுக்க முடியாது. ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் வந்து போன டிசம்பர் மாதம் வந்து போர்வை தானம் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ சமீபமாக இந்த கர்மா டிரான்ஸ்ஃபரை பற்றி ஒரு விஷயத்தில் வந்து 45ன்னு ஒரு கன்னடா மூவிங்கம்மா. அந்த மூவி வந்து நான் பார்க்குறேன்.
பெங்களூர் என்னோட பயணம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் நான் பெங்களூர் கர்நாடகா முருகர் ஆராய்ச்சிக்காக பல தடவை பயணம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் பெங்களூரில் சொல்கிறது என்னென்னா, மிகப்பெரிய அளவுக்கு முருகர் சக்தி இங்கே வேலை செய்ய போகுது, முருகர் சக்தி வந்து இங்கே இருக்கிறத வந்து உலகமே பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதில் ஒரு சிறு உதாரணம் பாருங்கள், பெங்களூரில் இது வரைக்கும் முருகரை மையப்படுத்தி எந்த படமும் அவ்வளோ பெருசாக வந்ததே கிடையாது. அதில் எனக்கு ஒரு முருக பக்தர் மூலயமா இந்த 45ன்ற மூவி தெரிய வருது. பார்த்தா ஓப்பனிங் சீன்லேருந்து முருகர், இன்டர்வல் சீனில் அந்த அம்மா வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, அது பார்க்குறப்பே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என் முருகன் வந்து நிப்பாண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு, எமனே வந்தாலும் என் முருகன் வந்து காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்க மஞ்சள் துணி இப்போ சொல்லும் கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கூட அதில் கர்மா டிரான்ஸ்ஃபரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு நாயை வந்து அவர் இது வந்து அந்த படத்துக்கு ப்ரமோஷனோ இல்லை அந்த யாருன்னே வந்து இந்த இயக்குனர் கூட எனக்கு டேரெக்டாக பழக்கம் கிடையாதுங்கம்மா. அந்த ஹீரோ சிவராஜ்குமார் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல, ஒரு 4-5 வாட்டி பார்த்தா தான் புரியும் நினைக்கிறேன். பேரலல் யூனிவர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு நாயை வந்து அவர் ஏற்றிடுவார், அதுக்காக அவரோட மரணம் வந்து விதிக்கப்பட்டிருக்கும். அந்த படத்து மூலயமா வந்து இந்த இயற்கை என்ன சொல்ல வருதுன்னா, நீ அந்த நாய் ஏற்றுனது சரி தவறுலாம் இல்லை, ஆனால் ஏற்றுனதை கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் கடந்து போன பாரு. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்கம்மா, அந்த பாதிப்பை ஏற்படுத்திட்டு கொஞ்சம் கூட மனசில் குற்றமே இல்லாமல் ஒரு மனசாட்சிக்கு பயப்படாமல் நீங்கள் கடந்து போகிறீங்க போது, அதுதான் பெரிய குற்றம். கண்டிப்பாக உங்களால் ஒருத்தர் விபத்தாகி சாகிறாரு அப்படின்றது 2வது. ஆனால் விபத்து ஆக்கினவரை கொண்டு போய் மருத்துவமனையில் கூட நம்ம சேர்க்க மாட்டோம். இதே தான் கருட புராணத்தை அந்நியனில் சொல்லியிருப்பார் பாருங்க சங்கர் சார். இந்த மாதிரி நீ ஏன் நிற்காமல் போனதான் பெரிய குற்றம். அந்த உயிர் போனதோ இல்லை அந்த உயிர் உன்னால் செத்ததோ கூட 2வது பாவம் தான். நீ கொஞ்சம் கூட கருணையோடு இல்லாமல் போனேன்ற அந்த கருணை விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குடை தானத்துக்கு பின்னாடி எப்படி ஒரு பெரிய கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கோ, நீங்கள் உங்களால் தெரிஞ்சோ தெரியாமையோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட போகிறவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தால் கூட கொஞ்சம் கருணையோடு அந்த இடத்துல ஒரு கன்சல்ட் பண்ணி நின்று பார்த்துட்டு போங்க. அப்படி கடந்து போகாதீங்க. அப்படி செய்கிற குற்றங்கள் கூட தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். கண்டிப்பாக சார். ஸோ இந்த குடைதானம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுங்கம்மா. ஸோ பொதுவாக பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகனை வணங்குறதோடு சேர்த்து வேற என்னென்ன மாதிரியான தெய்வங்களுக்கு இந்த நாள் உகந்த நாள்? முதல் விஷயமா சொல்லப்படுது குலதெய்வ வழிபாடு தான் சொல்லப்படுதுங்கம்மா. ஆனால் சமீப காலமாக நான் பார்க்குற எல்லா பக்தர்கிட்டையும் ஒரு சில பேர் எங்கள் குலதெய்வமே தெரியலன்றாங்க. அதுக்கும் இயற்கை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் குலதெய்வமே தெரியாதவங்க, நம்ம அப்பா எந்த தெய்வத்தை கும்பிட்டாரு, நம்மளுக்கு சாமி எந்த சாமின்னு தெரியாதவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனை வந்து குலதெய்வம் எடுத்து வழிபடுறதுக்கு சொல்கிறாங்கம்மா. அதே மாதிரி ஆண் தெய்வமாக இருக்கிறவங்க குமரக்கோட்டை முருகனை குலதெய்வம் நினச்சி நான் சொல்ல கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய சக்தியாக செயல்படுதுங்கம்மா. அதனால் ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க காஞ்சிபுரம் இருக்கிற குமரக்கோட்டை முருகனையும் காமாட்சி அம்மன் தெய்வத்தை கும்பிட ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த சக்தியை உங்கள் குலதெய்வத்தை கொண்டு வந்து நிப்பாட்டும். அதேமாதிரி நான் ஒரு குலதெய்வ மந்திரம் வந்து படித்தேங்கம்மா. படித்து சொல்லி இப்போ வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குலதெய்வம் தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சி போனாங்க சார். எங்கள் அப்பா மூலயமா தெரிய வந்துச்சு, எங்கள் தாத்தா மூலயமா தெரிய வந்துச்சு. ஒரு டெத்து வீட்டுக்கு போனேன், அப்போ எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க இதுதான் குலதெய்வம் சொல்லி. அது வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றிருக்குங்கம்மா. அது என்ன மந்திரம் சார்? என் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சாமி கும்புறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை உங்கள் மனசில் சொல்லிட்டே இருக்குமா, கண்டிப்பாக உங்கள் குலதெய்வோட சக்தி வரும். நான் எப்படி இந்த ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகன்றது வந்து நான் படித்து உணர்ந்த விஷயம் தான் சொன்னேன். நான் அதை கண்டுபிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு வகையில் எனக்கு வானத்தில் இருந்தவெல்லாம் சொல்ல, ஏதோ ஒரு வகையில் நான் படிக்கிறேன். அந்த மந்திரம் பல பேர் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எத்தனையோ முருக பக்தர்கள் வண்டியில் இருக்குது. அதோட ஒரு பெரிய தொடர்ச்சி தான் என் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இந்த மந்திரத்தை நீங்கள் கோடி வணக்கங்கள் கூட சொல்லலாம், இல்லை கோடி நன்றிகள் கூட சொல்லலாம். ஆனால் இந்த குலதெய்வ மந்திரம் சொல்ல சொல்ல நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த சக்தி உங்களுக்கு வந்து காப்பாற்றும். நிச்சயமா சார். சார் பொதுவாகவே வந்து பங்குனி உத்திரத்தை பற்றி இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் குறிப்பிட்ட மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பங்குனி உத்திர திருநாளில் எல்லா சாமியையும் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். ஏன்னா 33 தேவர்கள் சாட்சியாக நம்ம வணங்குகிற எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நிகழ்ந்த நாளாக இந்த பங்குனி ரங்கநாதருக்கு, சிவன் பார்வதிக்கு, முருகப்பெருமானுக்கு, ராமர் சீதைக்கு எல்லாத்துக்குமே பங்குனி உத்திரனால தான் வந்து திருமணம் ஆகியிருக்கு. அந்த ஒரு தொடர்ச்சி தான் இந்த பங்குனி உத்திரம். கல்யாண விரதமாக இல்லை திருமணத்தை வரனை கொடுக்குற விரதமாக சொல்லப்படுது. அது உண்மைதாங்கம்மா. நீங்கள் திருமணம்ன்றது வந்து ஒரு பெரிய பொண்ணான ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும். கண்டிப்பாக அந்த வேண்டுதல் இருக்கிறவங்க, இப்போது ஒரு முருக பக்தர் ஒரு அம்மாங்கம்மா பெங்களூரில், அவங்க பையனுக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு பெரிய பக்தி, அதோட ஒரு பெரிய பக்தி முருக பக்தி மேலே. அவங்களோட ஒரே கோரிக்கை பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டே இருந்தாங்க. நான் வந்து பல காலமாக அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ இப்போது அந்த பையனுக்கு ஒரு வரம் அமைஞ்சு கல்யாணம் நடக்க போகுது. நான் சொன்னம்மா உங்கள் பையன் கல்யாணம் நடந்து நீங்கள் முருகர் சர்ச்சையாக சொல்லுங்கள். எத்தனையோ முருக பக்தர்கள் வந்து நம்ம வேண்டியதெல்லாம் நடக்குமா, முருகர் காது கொடுத்து கேட்பாரா அப்படின்லாம் ஒரு பல குழப்பத்தில் இருக்காங்க. அது ஒரு பதிலாக இருக்குன்ட்டு
100% பங்குனி உத்திரம் வந்து கல்யாணத்துக்கு உண்டான விரதம் தான். ஸோ நீங்கள் இந்த பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு காப்பு கட்டி இருக்கீங்களோ இல்லையோ, ஒரு பாலை நீங்கள் சுமந்த முருக பக்தருக்கு கொடுக்க போதே நீங்கள் மொத்தமாக சரணாகதி ஆகிடுவீங்க. அதனால் கல்யாண விரதம் தான் பங்குனி உத்திரங்க. இன்னொரு பெரிய சிறப்பு வந்து பங்குனி உத்திரம் வந்து என்ன பெரிய விஷயம் சொல்லப்படுதுனாங்கம்மா, முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யறதுக்கு கிளம்புறாருல, அந்த கிளம்புன நாள் வந்து பங்குனி உத்திரம். அதே மாதிரி ராவணன் இந்த 2 பேருக்கும் நடந்த ஒரு பெரிய கர்மா சுழற்சியில் வந்து ஒரு இவருக்கு அவர் எதிரியாகிறதும் பங்குனி உத்திர நாளில் தான். பங்குனி உத்திரம் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாளாக எல்லார் வாழ்விலும் இருந்திருக்கு. மனித வாழ்விலும் கிடையாது, தெய்வத்தோட வாழ்க்கையிலே இந்த பங்குனி உத்திரம் வந்து பெரிய உன்னத நாளாக இருந்திருக்குங்க. இன்னொரு பெரிய சிறப்பு பங்குனி உத்திரம் வந்து போகர் வந்து நவபாஷண சிலை செஞ்சாருன்னு சொல்கிறாங்கம்மா. அந்த செய்த நாள் வந்து பங்குனி உத்திரம். அதே மாதிரி இந்த பால் குடம் எடுக்கிறது கூட பெண் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே எடுக்கக்கூடிய விரதம் தான் பங்குனி உத்திரம் பால் குடம் விரதம். இது எல்லாமே நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் டோட்டல் டீப் வில்லேஜ், நீங்கள் ஒரு பெரிய குக்கிராமத்துக்கு போனால் கூட இந்த பால் குடம் வழிபாடு இருக்குது. ஸோ அதனால் பெண் மட்டும் தான் கிடையாது, யார் யாருக்குன்னா நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கோ, எவ்வளோ தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் விரதம் இருந்து வழிபடுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நாளன் செய்யும் கோளன் செய்யுன்ற மாதிரி எல்லா கோளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் பொண்ணான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. நம்பி விரதம் இருங்க. சார், பங்குனி உத்திரம் விரதம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் வந்து பங்குனி உத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்காக முருகப்பெருமான மனசில் நினச்சி அவரை சரணாகதி அடைகிறதுக்கு இதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் காணொலியாக இந்த காணொலி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட பங்குனி உத்திரம் சார்ந்த தகவல்களுக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. பங்குனி உத்திரம் முடிவுரையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன். எவ்வளோ அதல பாதாளத்தில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர விரதம்ன்றது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இது சத்தியம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. நன்றி சார். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.